சீரிஸோட இந்த பார்ட்ல ஹீரோயின் கைய புடிச்சிடுறான். என்ன வந்து பாருன்னு உனக்கு நோட்டிபிகேஷன் குடுத்து கூட ராஜாவ வந்து பார்க்காம இருக்க. அப்போ உனக்கு எவ்வளவு தைரியம்? என் கூட வான்னு சொல்லிட்டு அவள கூட்டு போயிடுறான் அவனோட அரண்மனைக்கு. என்ன விடு விடுன்னு கத்திட்டு இருக்கா. உனக்கு அறிவில்ல? நீ ராஜாவா இருக்கலாம். நான் கல்யாண ட்ரெஸ்ல இருக்கேன்னு உனக்கு தெரியலையா என்ன? நாளைக்கு நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன உடுன்னு சொல்ல கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அந்த கல்யாணம் எல்லாம் நடக்க போறது கிடையாது. ஏன்னா நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு இந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஷாவ்லிக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல. இப்படியே அவள மிரட்டிக்கலான்னு யோசிக்கிறான். ஷாவ்லி பாக்குறா. இவனுக்கு நம்மள பத்தி எதுவும் ஞாபகம் இல்ல. இத வெளியவே சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு அவளும் முடிவு பண்ணிடுறா. யான்சே எங்க வர்றான். ராஜா உங்கள பாக்கணும். பெர்மிஷன் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம இந்து பாத்துட்டு இருக்கான். என் புருஷன் வந்துட்டாரு. என்ன விட போறியா இல்லையான்னு கேட்க, புருஷனா? என் முன்னாடியே அவனை பத்தி புருஷன் சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இப்ப நானும் பாக்குறேன். உன்னை வந்து அவன் காப்பாத்துறானா இல்ல பயந்து நடுங்குறானான்னு பாக்கலாமான்னு கேட்டுட்டு வேகமா ஷாப்லிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் இந்து. உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யான்சேவையும் வர சொல்லிடுறான். யான்சே உள்ள வந்து பார்க்கும்போது ராஜா யாருக்கும் கிஸ் பண்றான்னு மட்டும் தெரியுது. யான்சேக்கும் நல்லாவே தெரியுது வந்திருக்கிறது கூட இருக்கிறது ஷாவ்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை கேட்கறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. எனக்கு நாளைக்கு கல்யாணம் இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து என் கல்யாண பொண்ணு காணாம போயிட்டா. அவளை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நல்லா ஷாவ்லியா இருக்கமா ஹீரோ புடிச்சிட்டு இருக்கான். உன் பொண்டாடி காணோம்னா வேற எங்கேயாவது போய் தேடுப்பா. எதுக்கு இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க? கிளம்புன்னு சொல்ல யான்சே அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷாவ்லி தலையில இருந்து ஒரு ஹேர்பின் எடுத்து இந்துவோட நெஞ்சிலே குத்திடுறா. இவ்வளவு தைரியம் தான் தப்பு தப்பா வேலை பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல ராஜாவோட உடம்புல காயம் வந்துருச்சு. இதுக்கு சாதாரணப்பட்ட ஆளுங்களா இருந்தா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ஆனா உனக்கு அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. அந்த தைரியத்துல தானே இது பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா என் காயத்துக்குலாம் மருந்து போடுற வழிய பாரு. யான்சே உனக்கு கண்டுட்டானா? அவன் பாட்டுக்கு கண்டுக்காம ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம ஹீரோயினும் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இங்க பாரு உன்னை ஒரு தடவை காப்பாத்த கூட செஞ்சுட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு என்னை இங்கிருந்து விடு. நாளைக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்ல இங்க பாரு வலிக்குது. மருந்து போடுன்னு மட்டும் இந்து சொல்றான். இப்போலாம் அவனுக்கு பவரே இல்லாம நிஜமாவே வலிக்குது. ஆனா ஷாவ்லி உனக்கு வலிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நான் இங்க கிளம்பணும். எனக்கும் யான்சேக்கும் நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே கிளம்பணும் அவ்வளவுதானே. இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிடுறான். வேகமா வெளியே வரா. யான்சே நின்னுட்டு இருக்கான். இனிமே நான் உன்னை பத்திரமா காப்பாத்துவேன். என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவள அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். இந்து இத பாக்குறான். யான்சே போன ஜென்மத்தோட முடிவுல என்ன பண்ணாங்கிறது அவனுக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு. அதனால அவன் பின்னாடி ஏதோ கெட்ட சக்தி கண்டிப்பா இருக்கு. இல்ல அவனே கெட்டவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் மேல நல்லா வந்து கவனத்தை வச்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்னு போக போக பாத்துக்கலாம்னு சொல்ல அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு இந்து சொல்லிட்டு இருக்கான். யான்சே ஷாவ்லிய வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு, அம்மா என்ன ஆச்சு? எப்பவுமே என்கிட்ட ராஜா நல்லபடியா தான் பிஹேவ் பண்ணிருப்பாரு. இப்ப கொஞ்ச நாளா திடீர்னு என் மேல கோவப்பட்டுட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்னு கேட்க ஷாவ்லி சொல்றா, அத பத்தி கவலைப்படாத. நம்ம கல்யாணம் பிளான் பண்ண மாதிரி நடக்கும்னு சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் ஷாவ்லின்னு சொல்லிட்டு அவள அவன் கட்டி பிடிச்சுக்கிறான். அடுத்த நாள் கல்யாண கோலத்துல ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கல்யாண சடங்கெல்லாம் முடிக்கணும்ல அதுக்காக. அப்ப மாப்பிள வரான். வந்துட்டு 2 கப்ல ஒயின ஊத்தி ஷாவ்லிக்கு கொடுக்க, அப்ப அந்த தலையில இருந்து துணியை எடுக்காமலே குடிச்சு முடிச்சிடுறா. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமே நான் தான் உன் புருஷன்னு இந்துவோட குரல் கேக்குது. ஷாவ்லி பாக்குறா. ஷாக் ஆயிடுறா. இந்து இங்க என்னடா பண்ற? எங்கடா என் புருஷன் கேட்க, இப்போ உன் கூட ஒயின் குடிச்சது யாரு? நான் தானே. அப்ப நான் தான் உன் புருஷன் சொல்லும் போதே யான்சே உள்ள வரான். ஷாவ்லின் காப்பாத்துறதுக்கு. ஆனா அதுக்குள்ள இந்துவோட பவர்ல போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஷாவ்லிக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமே எங்க பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு இந்து அவள அங்க இருந்து தூக்கிட்டு போக ஆரம்பிக்க நடுவுல யான்சே வந்து நிக்கிறான். அது என்னோட பொண்டாட்டி. அவளை விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இந்து கையில பெருசா பவர் எடுக்கிறான். ஷாவ்லி பாக்குறா. இறங்கி அவனுக்கு வேகமா ஒரு அறை விட்டுடுறா. அவனை ஒண்ணும் பண்ணாதன்னு சொல்றான்ல அப்படின்னு. சரி போனா போது. உனக்காக நான் ஒண்ணும் பண்ணாம விடுறேன். ஆனா நீ என் கூட வா. நீ எனக்கு இன்னிலிருந்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இந்து அவள ரூம்குள்ள கூட்டு போயிடுறான். கல்யாணம் முறைப்படி பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க திடீர்னு நம்ம ஷாவ்லிக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கு. என்னடா போதை மருந்து கலந்து கொடுத்திருக்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உன் கூட இருக்கணும் உனக்கு அவ்வளவுதானடா ஆசைன்னு சொல்லிட்டு இவ பாட்டு கண்டபடி பேச ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தா கிராண்ட் பிரின்சஸ காட்டுறாங்க. ஷாவ்லின்னு ஒரு பொண்ண நம்ம ரூலர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேருமே க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க எப்படியாவது நான் ரூலரை அடைஞ்சே ஆகணும். அவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு கிராண்ட் பிரின்சஸ் உளறிட்டு இருக்கா. இந்து வெளியே வந்து எட்டி பாக்குறான். யாரோ கூப்பிடுறாங்களேன்னு யான்சே தான் அங்க வந்திருக்கான். என் பொண்டாட்டிய என்கிட்ட விட போறீங்களா இல்லையான்னு கேட்க அப்படியா முடிஞ்சா உள்ள போ பாக்கலான்னு கதவுல லாக் போட்டு வச்சிடுறான். ஏதோ ஷாவ்லி சொன்னா ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். ஒழுங்கா இங்கேருந்து போயிடுன்னு சொல்ல யான்சே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஷாவ்லி கண்ணு முழிச்சு பார்த்தா கட்டிலோட வச்சு கட்டி போட்டு வச்சிட்டு இருக்கான் இந்து. எனக்கு கட்டி போட்டு என்னடா பண்ண? சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. இது நான் என்ன பண்ணேனா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருன்னு இந்து சொல்றான். ஷாவ்லிக்கு நேத்து லைட்டா போதை மருந்து போட்ட மாதிரி இருந்தது இல்ல. ட்ரெஸ் எல்லாம் அவளே கழட்டி போட்டு இந்து கிட்ட வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா.
ஷவ்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அவள கட்டி போட்டு வச்சிட்டு இருக்கான். கட்டி போட்டது உண்மைதான். ஆனா உன்ன காப்பாத்துறதுக்கு இல்ல, என்ன காப்பாத்திக்கிறதுக்கு. அது பத்தி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஷாஃப்லிய பார்த்து சொல்ல, ஆமா உன்ன அப்படி இல்லன்னா மட்டும் கட்டி பிடிக்க போறாங்க. கனவு கண்டுட்டே இரு. உன் பக்கத்துலயே நான் வரப்போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷாவ்லி சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் லோலோவ காட்டுறாங்க. லோலோ கிராண்ட் பிரின்சஸ் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா அந்த பொண்ண நான் கொலை பண்றேன்னு சொல்ல, கொலை பண்ணு. உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்டு இருக்குன்னு கிராண்ட் பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கா. இந்த ஒரு பெரிய ஹால் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி ஷாவ்லிய மழையிலேயே உட்கார வச்சுட்டு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கான். ஷாவ்லியோட வில்லேஜ் சேர்ந்த ஆளுங்க எல்லாம் கூட்டு கெஸ்டா உட்கார வச்சிருக்கான். ராஜாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க உங்க ஏரியா பொண்ண. அதான் உங்களெல்லாம் நான் கூப்பிட்டிருக்கேன்னு சொல்ல, எங்க இடத்த சேர்ந்த பொண்ணுங்க யாருமே கல்யாணமே பண்ணிக்கல ராஜாவ. என்ன சொல்றீங்கன்னு வெளிய இருக்கவங்க கேக்குறாங்க. அந்த மெடிசினல் வில்லேஜோட சீஃப் அதாவது யான்சேவோட அப்பா, நம்ம ஷாவ்லியோட பாட்டி, அப்புறம் கிராண்ட் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு யான்சே எல்லாருமே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யாரு? அந்த முகத்த நான் பார்க்கணும்னு யான்சே கத்த ஆரம்பிக்கிறான். ஷாவ்லியோட பாட்டிலாம் கூட யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஷாவ்லி பாக்குறா, ஏன் என் பாட்டி முன்னாடி என் மானத்த வாங்குற? என்ன விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்து அவள ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கான். ஷாவ்லி திடீர்னு அவனோட ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்கிறேன்னு பார்க்கும்போது, இவ ஹேர் பின் வச்சு ஒரு காயம் பண்ணால, அது அப்படியே இருக்கு. ஏன் இன்னும் இவ அத சரி பண்ணிக்கவே இல்ல? என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவ்லி தான் இது தெரிஞ்சுட்டா மட்டும் என்ன பண்ண போறீங்க? யான்சே கூட மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறீங்களான்னு ராஜா கேக்குறான். உடனே யான்சேவோட அப்பா பாக்குறான். என்ன அவமானம் நடந்துட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு ஏற்பாடு பண்ண பொண்ணோட நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? அப்படி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உங்க பொண்டாட்டி. என் பையன் எப்படி இந்த பொண்ண உரிமை கொண்டாட முடியும்? நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். யான்சே சத்தியம் பண்ணி சொல்லு. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சத்தியம் பண்ண போறியா இல்லையான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. யான்சேக்கு வேற வழியே தெரியல. இனிமே சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டே கிளம்பி போயிடுறான். ஆனா யான்சே போறவன் இதுக்கும் மேலயும் இந்த சாதாரண முகத்தை காட்டக்கூடாது. என்னோட உண்மையான முகத்தை காட்டுறேன்னு எப்பவுமே மாஸ்க் மேனா வருவான்ல. இத்தனை நாளும் உடம்புக்குள்ள அந்த மாஸ்க் மேன் இருந்துட்டு தான் இருந்திருப்பான் போல. அவனா மாறி வெளியே வந்துட்டு இருக்கான். கிராண்ட் பிரின்சஸ் அங்க வருத்தத்துல இந்துவை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மாஸ்க் மேன் அங்க போயிடுறான். ஷாவ்லி கூட அவரால வாழ முடியாது. ஷாவ்லிக்கு ஒரு சாபம் இருக்கு. யார் அவளை லவ் பண்றாங்களோ அவங்க அழிஞ்சு போயிருவாங்க. அதனால உன் காதலன் அதாவது அந்த ராஜா அழிஞ்சு போணுமா என்ன? நீயே பாத்துக்கோ. இல்லனா நம்ம 2 பேரும் ஒரு கூட்டணி போட்டுக்கலாம். புரியுதான்னு மாஸ்க் மேன் இந்த ஜென்மத்திலேயே இவகிட்ட டீல் போட்டுக்க ஆரம்பிக்கிறான். ஷாவ்லி அன்னைக்கு நைட்டு இந்து தூங்கும் போது ரகசியமா உள்ள வரா. அந்த பிரேஸ்லெட் மட்டும் இருந்ததுன்னா என்ன நடந்தது? ஏன் இப்படி குழப்பம்லாம் போன ஜென்மத்துல நடந்ததுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிரேஸ்லெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்து பக்கத்துல வந்துட்டு இருக்கா. அப்பதான் அவன் நெஞ்சில காயம் இருந்தது ஞாபகம் வருது. இவ ஏன் இந்த காயத்தை இன்னும் ஆற வச்சுக்கல? எதுனாலன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. டக்குன்னு இந்து அவளை இழுத்து கட்டி புடிச்சுக்கிறான். இங்க பாரு ஷாவ்லி, சில விஷயத்தெல்லாம் நீ தேடணும்னு ட்ரை பண்றல்ல, தயவு செஞ்சு தேடாத. அது உனக்கும் நல்லது கிடையாது. உன்னை சுத்தி இருக்க யாருக்கும் நல்லது கிடையாதுன்னு சொல்றான். ஷாவ்லி விட்டா போதும்னு அங்க ஓடி போயிடுறா. இந்து பாக்குறான். என் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. என்னால ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க முடியாது. சோ நான் ஷாவ்லிக்கு ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ண முடியும். அது இந்த பிரேஸ்லெட்டுக்கு என்னோட எனர்ஜி எல்லாம் கொடுத்து மறுபடியும் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பிரேஸ்லெட் நான் இல்லாட்டி கூட ஷாவ்லியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்க எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரேஸ்லெட்ல இறக்குறான். அசிஸ்டன்ட் அங்க வரான். உங்க உடம்புல ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அந்த சாபம் இன்னும் அதிகமாச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேலயும் சக்தியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, சக்தியை வேஸ்ட் பண்ணாடி கூட என்னால உயிரோடையா இருக்க முடியும். பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் இந்து அசிஸ்டன்டோட. ஷாவ்லி இதான் நேரம்னு சொல்லிட்டு இந்துவோட ரூம்குள்ள வந்துடுறா. ரகசியமா வச்சிட்டு இருக்க பிரேஸ்லெட் எடுக்கிறா. இதுல என்னோட ரத்தத்தை விட்டு டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறா. ஆனா எந்த ரியாக்ஷனுமே நடக்கல. பிரேஸ்லெட்ல ஏதோ பவர் கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இதை எடுத்துட்டு போய் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஷாவ்லி அதை ரகசியமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து யாரோ அவளை தலையிலேயே அடிச்சு கிட்னாப் பண்றாங்க. ஷாவ்லிக்கு கண்ணை கட்டி தான் கூட்டு போறாங்க. ஆனா லோலோவோட குரல் கேக்குது. லோலோ என்ன பண்றிருக்க? எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கன்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் தான் உன் மூஞ்சிக்கு ராஜா கேக்குதாடி? 3 பேர் வந்திருக்கானுங்க. உன்னை என்னென்ன பண்ண போறானுங்கன்னு நீ பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு லோலோ அங்க இருந்து கிளம்பிடுறா. அங்க இருக்க 3 பேரும் நம்ம ஷாவ்லி கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு பிஹேவ் பண்ணிருக்காங்க. சரியான நேரத்துக்கு நம்ம இந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன பார்த்துட்டு மிரண்டு 2 பேர் பொத்துன்னு கீழ விழுந்துடுறாங்க. அங்க இந்து வேகமா ஷாவ்லி கிட்ட, "நான் வந்துட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் காப்பாத்துறேன்னு" சொல்லிட்டு அவள அமைதிப்படுத்திட்டு இருக்கான். மீதி 2 பேர் நிக்கிறானுங்க. அந்த தடி பசங்கள அடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்து சக்திய யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இந்து உடம்புல சுத்தமா சக்தியே இல்ல போல. அந்த 2 பசங்களும் அங்க ஓடி போயிடுறானுங்க. விட்டா போதும்ன்னு சொல்லிட்டு. இவங்கள கூட நம்மளால அடிக்க முடியலையேன்னு மனசுல யோசிச்சுட்டே அங்க ஓடி போனதுக்கு அப்புறமா ஷாவ்லியோட கண்ண கழட்டி விட்டு, "நான் வந்துட்டேன்ல. இனிமே உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம போலான்னு" சொல்லிட்டு அவள அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க மாஸ்க் மேன் வந்துடுறான். என்னடா இது? இந்துக்கு நான் முன்னாடி நினைச்ச அளவுக்கு கூட சக்தி இல்ல போல. செம்ம வீக்கா இருக்கான். இவனை அழிக்கிறது ஈஸி தான் போலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். லோலோ மறுபடியும் பிரின்சஸ பாக்குறா.
அவ எஸ்கேப் ஆயிட்டா. என்ன மன்னிச்சிருங்க பிரின்சஸ். என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிரின்சஸ். நான் தான் அந்த வேலை பண்ணேன்னு இந்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல, கிராண்ட் பிரின்சஸ் பாக்குறா. தெரிஞ்சு போச்சா? அப்ப இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. உன்னை பாதுகாப்பா வேற இடத்துக்கு அனுப்புறேன்னு சொல்ல, லோலோ உடனே தேங்க்ஸ் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. சொர்க்கத்துல போயிட்டு நிம்மதியா இருமான்னு சொல்லிட்டு கத்தியால குத்தி கிராண்ட் பிரின்சஸ் லோலோவ அந்த இடத்துலயே கொண்டு போட்டுடுறா. மறுபடியும் ஷாவ்லிய கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு, உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியல. இதுல மேடம் என்ன கொல்ல போறீங்களாக்கும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அமைதியா இரு. எத பத்தியும் யோசிக்காத. நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தோ சொல்லிட்டு இருக்கான். என்னோட ஆளுங்க எல்லாரையும் நீ தான் கொன்ன என் கண்ணு முன்னாடி. அது தெரியாத மாதிரி நான் காட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்போ என்கிட்ட வந்து என்ன காப்பாத்துறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்ற. இந்தோ எதுடா அதுல உண்மையான ஆளு? எனக்கு நிஜமாவே புரியலன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அவ கையில இருந்து இந்து பிரேஸ்லெட்ட புடுங்கிடுறான். இந்த பிரேஸ்லெட்ட நானே உனக்கு திரும்ப கொடுப்பேன். அது வரைய கொஞ்சமாவது வெயிட் பண்ணுன்னு சொல்ல, உன் நெஞ்சில இருந்த காயம் ஏன் இன்னும் சரியா போலன்னு சொல்லிட்டு ஷாவ்லி கேக்குறா. அப்ப மேடம் என்ன பத்தி கவலைப்படுறீங்க கரெக்ட் தானே? அந்த உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ஆனா யான்சே அவனும் நல்லவன். நீ எதுக்கு அவனை அட்டாக் பண்ணன்னு சொல்லிட்டு ஷாவ்லி கேக்குறா. அவனை நீ நம்புவ, ஆனா என்ன நம்ப மாட்ட. ஏன் ஷாவ்லி இப்படி ஆயிட்ட? சரி போன்னு சொல்லிட்டு இந்து தனியா சோகமா போய் உட்காந்துட்டு பிரேஸ்லெட்டுக்கு மறுபடியும் மீதி இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுக்குறான். பிரேஸ்லெட் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்து ரொம்ப வீக் ஆயிடுறான். இந்த நேரம்னு பார்த்து ஷாவ்லி கிட்ட 2 பசங்க தப்பா நடக்க ட்ரை பண்ணாங்கல்ல. அவங்கள புடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். அந்த 2 பேரையும் கட்டி போட்டு இந்து ஷாவ்லிய கூப்பிடுறான். ஷாவ்லி போன தடவை கண்ணு கட்டி இதனால பாக்கல. ஆனா இங்க இருக்க 2 பேருமே ஷாவ்லியோட ஒரே வில்லேஜை சேர்ந்தவங்க தானா. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க. இவங்களுக்கு இங்க கட்டி போட்டு வச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, ஃப்ரெண்ட்ஸா வாய் மூடு. இவங்களை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி அட்டாக் பண்ணும் நானே சொல்லி தரேன்னு இந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஒருத்தன் அட்டாக் பண்ணிடுறா ஷாவ்லி. ஏன்டா அப்படி பண்ண? அறிவு இருக்கா இல்லையா? அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன்ல. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா தான் வளர்ந்தோம்னு சொல்லிட்டு இருக்க. மாஸ்க் மேன் அங்க வந்துடுறான். ஷாவ்லிக்கு ஏதோ ஒரு மேஜிக் ஒண்ணு போட்டுடுறான். அவ நெத்திக்குள்ள போயிட்டு அந்த மேஜிக்க போட்டதுமே முன்னாடி இருக்கவங்கள பாக்கறதுக்கு ஷாவ்லிக்கு அவ பாட்டி மாதிரியே இருக்கு. என் பாட்டிய ஒண்ணும் பண்ணிராதன்னு சொல்லிட்டு ஷாவ்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இந்து அந்த ஆளை கொன்னதுமே என் பாட்டிய கொன்ட்டியான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா வெறி புடிச்ச மாதிரி. உன்னை விட மாட்டேன். உன்னை இப்பயே கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஷாவ்லி கத்திட்டு இருக்கா. கையில அவளோட வெப்பன் எடுத்து ஷாவ்லி இந்துவோட நெஞ்சு மேலேயே குத்திடுறா. இந்து பாத்துட்டு இருக்கான். என் மேல இவளுக்கு என்ன கோவம் அப்படின்னு கேட்டுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்ல, இப்பயும் சரி அப்பவும் சரி என் பாட்டிய நீ உன் கையால கொன்னுட்டேன்னு ஷாவ்லி சொல்றா. உன் பாட்டி உலகத்திலே உனக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள எப்பயா இருந்தாலும் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உனக்கு சம்பந்தமான யாருக்கும் எந்த கெட்டதும் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்றான். ஷாவ்லி உடனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இந்து பாக்குறான். ஆனா நீ மறுபடியும் பழைய ஞாபகத்தோட திரும்பி வந்திருக்கல்ல. அப்போ நான் அந்த பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி காலத்தையே மாத்தி உன்னை திரும்பி உயிரோட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணேன். அது சக்சஸ் ஆயிடுச்சு இல்லன்னு கேக்குறான். ஷாவ்லி பாக்குறா. நீதான் பிரேஸ்லெட்டை வச்சு காலத்தை மாத்தினியா? ஆனா நீ உண்மையாவே கேட்டவனா? இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? அப்ப நீ நிஜமாவே நல்லவனா? நான் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேனான்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பி போறா. ஆனா இந்து பாடி ரொம்ப ரொம்ப வீக் ஆயிருது. பொத்துன்னு அப்படியே கீழே விழுந்துடுறான். ஷாவ்லி என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு நான் உன்னை தப்பா புரிஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இல்ல, உன் கூட வாழ்றதுக்கான வாய்ப்பை நான் தான் நழுவ விட்டேன் போல. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சுன்ட்டு யோசிக்காம நான் விட்டு வச்சுட்டேன். சாரி ஷாவ்லின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மடியிலே படுத்து இந்து அங்கேயே உயிரை விட்டுடுறான். ஷாவ்லி பாக்குறா. என் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ காலத்தை திருப்பின. இப்ப அந்த பிரேஸ்லெட் என்கிட்ட இருக்கு. என்னால காலத்தை திருப்ப முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா இந்த உடம்புல உயிர் இருக்கு, ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்றாங்க. ஷாவ்லி பக்கத்தையே உட்காந்து பாத்துட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் கண்டிப்பா காலத்தை திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்துவோட அசிஸ்டன்ட் வரான். நீ கூட வான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போறான். உன்னாலதான் அவரு இந்த நிலைமையில இருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அவருக்கு இருந்த பவர்ல 10% கூட இப்ப மிச்சம் கிடையாது. அது என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் நீதான் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே அவர் பக்கத்துல போகாதன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். ஷாவ்லி பாக்குறா. இந்து அவனோட பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி மறுபடியும் காலத்தை திருப்பினதால அவனோட எனர்ஜி எல்லாமே போயிருக்கு. இவங்க யாருக்கும் அது தெரியல. எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் இந்த மெமரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்துவை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். ப்ளீஸ் அந்த வழியை சொல்லுன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. நீ ஒரு ஃபீனிக்ஸ் பறவைன்னு உனக்கு தெரியும்ல. ஒருவேளை உன் கூட அவர் பர்சனலா சேர்ந்து இருந்தாருன்னா அப்ப வேணா அவருக்கு பவர் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் டெம்பரவரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். ஷாவ்லி ஒரு முடிவோட உள்ள வந்துட்டு இருக்கா. இந்து பாக்குறான். ஷாவ்லி என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு கேட்க அவளும் கூடயே வந்துட்டு அவனோட பெட்ல ஏறி படுத்துட்டு இருக்கா. இது ஒரு கனவு போல. கனவுலயாவது என் கூட எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருக்க. அது போதும்னு சொல்ல, சரி ஓகே கனவாவே இருந்துட்டு போட்டோம். நம்ம 2 பேரும் கனவுலயாவது நிம்மதியா வாழலாம்னு சொல்லிட்டு ஷாவ்லி இந்துவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. யாங்சே பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு கையெல்லாம் எலும்பு கூடு மாதிரி மாறிட்டு இருக்கு. டைம் இல்ல. எனக்கு ஷாவ்லியோட இதயத்துல இருந்து ரத்தம் வேணும். இல்லன்னா என்னோட எனர்ஜி எதுவுமே மிச்சம் இருக்காதுன்னு சொல்ல, அங்க வர ஒரு வேலைக்கார பொண்ணு உங்க கையன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. கைக்கு என்னடின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணை யாஞ்சே அங்கேயே கொண்டு போட்டுடுறான்.
நேரா மாஸ்க போட்டுட்டு ஷாவ்லியோட ரூம்குள்ள கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஷாவ்லியும் இந்துவும் அங்க ரொமான்ஸ் பண்றக்கும் போது இவன் நடுவுல குறுக்க வந்துடுறான். வேகமா நம்ம ஷாவ்லிய காப்பாத்துறதுக்காக இந்து வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கான். இந்த மாஸ்க் மேன பாத்துட்டு அன்னைக்கு வந்து பாட்டிய கொனதும் இவன் தான். நம்ம இந்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்து இல்லைன்னா அது யாருன்னு ஷாவ்லி யோசிக்க அட்டாக் அடுத்தடுத்து இந்து மேல வந்துட்டே இருக்கு. ஷாவ்லி நடுவுல போறா. அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் நிக்கிறா. அவளோட ஃபீனிக்ஸ் பவர் ஆப்போசிட்ல இருக்க யான்சேவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. மாஸ்க் பறந்து கீழே விழுந்துருது. யான்சேவோட முகத்தை பார்த்துட்டு யான்சே நீயா, நீ எதுக்காக எங்களை அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு, ஆனா அவளுக்கும் பாடி பயங்கரமா வீக் ஆயிருது. யான்சே ஓடி போறான். அப்படியே மங்கி ஷாவ்லி இந்துவோட மடியிலே விழுந்துடுறா. என்ன காப்பாத்துறதுக்கு உனக்கு யார் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண சொன்னது, சீக்கிரமான்னு சொல்லிட்டு இந்துவல கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க, இன்னும் இவ்வளவு மோசமாயிருச்சு என் உடம்பு. இதுக்கும் மேல ஷாவ்லியோட இதயத்துல இருந்து ரத்தம் எடுத்தா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஷாவ்லிக்கு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா கண்ணு திறந்து பாக்குறா. இந்துவை பார்த்துட்டு உனக்கு ஒண்ணும் ஆகல, நல்லதானே இருக்குன்னு சொல்லிட்டு சட்டை கழட்டி பாக்குறா. உள்ள இருந்த காயம் எல்லாம் ஆறி இருக்கு. இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவ கொஞ்சம் யோசிச்சு பாக்குறா. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணும்போது ஷாவ்லி கையிலேயே இந்த பிரேஸ்லெட்டை மாட்டி விட்டு, இதுக்கும் மேல உன்னை நான் பாத்துக்கிறேன் ஓகேவா, இந்த பிரேஸ்லெட் பாத்துக்கும் நான் இல்லாதப்ப கூட. இனிமே நான் உன்னோட ஹஸ்பண்ட் புரியுதான்னு சொல்லிட்டு என்னை எப்படின்னு கூப்பிடுவேன்னு கேக்குற. என்னங்கன்னு சொல்லிட்டு ட்ரீம்ல எப்பவுமே வரும்ல, அந்த மாதிரியே ஷாவ்லி கூப்பிட்டுருக்கா. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. ஹலோ மேடம், நம்ம ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி ஆயிட்டோம். இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருப்ப? நான் உன்னை சரியா போன தடவை காப்பாத்தாம விட்டேன், என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆனா எனக்காக எந்த ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே அங்க அசிஸ்டன்ட் உள்ள வந்துடுறான். கிராண்ட் பிரின்சஸ் திடீர்னு அவங்களே அவங்க கொண்டுகிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் போய் அவளை பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க ஒரு பேரியரை போட்டுட்டு வேற யாரும் ஷாவ்லிய பார்க்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இந்து போயிட்டு இருக்கான். ஷாவ்லி தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. என்ன ஆயிருக்கும், ஏன் யான்சே அப்படி வந்திருக்கணும்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து நம்ம இந்து போட்ட பேரியர் வீக் ஆகுது. ஏன்னா யான்சே தான் அங்க வந்து பேரியரை வீக் பண்ணிருக்கான். பேரியர் வீக் ஆயிடுச்சுன்னா அப்ப இந்துக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, நான் போய் அவனை பாக்கணும்னு சொல்லிட்டு ஷாவ்லி அங்க வந்து வெளியே வந்துடுறா. இங்க இந்து கிராண்ட் பிரின்சஸ பாக்கிறதுக்கு போறான். உண்மையாவே அங்க இறந்து போய் கிடக்குற மாதிரி இருக்கு. ஆனா அவ கழுத்துட்ட ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணா அங்க இருக்க பொண்ணு கிராண்ட் பிரின்சஸே கிடையாது. இப்போ ஒரு வேலைக்கார பொண்ணு இறந்து போயிருந்தால யான்சே கொன்னு, அந்த பொண்ணுதான். கிராண்ட் பிரின்சஸ் வேணும்னே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இதை பண்ணிருக்கா. ஷாவ்லிக்கு ஏதோ ஆபத்து போடணும்னு சொல்லிட்டு இந்து அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அதுக்குள்ள ஷாவ்லிய கிராண்ட் பிரின்சஸ் கடத்தி வச்சிட்டு இருக்கா. நீ ஏன் இப்படி பண்றிருக்க, எனக்கு கொலையாவது பண்ணிரு, எதனால டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு ஷாவ்லி கேட்க, அவ மேல கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்கா. எனக்கு இந்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கிராண்ட் பிரின்சஸ். ஆனா அதுக்கு நான் ஒருத்தர் பேச்சு கேட்டே ஆகணும், அது யான்சே. யான்சே நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய ஆளு. அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அதனால உன்னை கொடுமைப்படுத்துறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. அவர் தான் அப்படி பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம் யான்சே வந்து எட்டி பாக்குறான். உன்னை கொடுமைப்படுத்துறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உன் இதயத்துல இருந்து எனக்கு ரத்தம் வேணுங்கிறதால அதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள இந்து இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறான் போல. அதுக்குள்ள எப்படி வந்தான், இப்ப மறுபடியும் நடிக்க வேண்டியிருக்குன்னு. ஷவ்லி செல்லும், உன்னை போய் கடத்தி வச்சுட்டாங்களா, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், வா போலான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு இருக்கான். ஷாவ்லி பாக்குறா, என்ன மாதிரி பிறவிடாயவன் சொல்லிட்டு. அதுக்குள்ள இந்து உள்ள வந்துடுறான். அவன் மேல இருந்து கை எடுக்க போறியா இல்ல உன்னை கொன்னு போடவான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஷாவ்லி யோசிச்சு பாக்குறா, இன்னும் காப்பாத்த தான் இவன் எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டே இருக்கான். அதனால இவன் உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட இவன் அசிஸ்டன்ட் சொன்னான். இதுக்கும் மேல என்னால அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இல்ல நான் வந்துட்டு யான்சே கூட போக போறேன். யான்சேக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆக வேண்டியிருந்தது, நீ தான் குறுக்குல வந்துட்ட, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு ஷாவ்லி அங்கிருந்து கிளம்பி யான்சே கூட போயிடுறா. ஹீரோ மனசே வெறுத்து போயிடுறான். இதயம்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. வாயிலிருந்து ரத்தத்தை துப்பி அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இங்க ஷாவ்லி ஏதோ ஒன்னும் தெரியாத மாதிரி யான்சே கூட வந்துட்டு இருக்கா. யான்சே அவகிட்ட க்ளோஸ் ஆவறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்துட்டு, ஆமா உன் கழுத்துல எல்லாம் என்ன காயம் அது, உனக்கும் இந்துக்கும் நடுவுல என்ன நடந்தது, இதை நான் சும்மா விட மாட்டேன், அவன் உன்னை அனுபவிச்சிருக்கான், நான் உன்னை அனுபவிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவகிட்ட ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷாவ்லி யோசிக்கிறா, இந்து ஒரு தடவை உனக்கு நான் சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி தரேன், அடுத்தவங்களை எப்படி அட்டாக் பண்ணணும்னு கூட சொல்லி கொடுத்தான்ல, அதை வச்சு யோசிச்சு பார்த்து நாங்க யான்சேவை அட்டாக் பண்ணிடுறா. யான்சே எவ்வளவு தைரியம் தான் அட்டாக் பண்ணிருப்ப. சரி ஓகே இருக்கட்டும், இந்த வழியில போயிட்டு உன் இதயத்துல இருந்து ரத்தத்தை வாங்க முடியாது, பாவ வழியில போயிட்டு நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயே மயங்கி உழுவுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இந்துக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது, நான் இங்கிருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஷாவ்லி ஓட ஆரம்பிக்கிறா. யான்சே ஆனா மாயவால ஒண்ணு போட்டு வச்சிருக்கான். ஷாவ்லி நேரா அதுக்குள்ள ஓடி போயிடுறா. அங்க பார்த்தா இந்துக்கு உயிர் போறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிராண்ட் பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டு இருக்கான். ஷாவ்லிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் ஓடி போய் சாமியாரை பாக்குறேன்ட்டு போறா. சாமியார் வராரு.
நான் அவர காப்பாத்தணும் சாமியார். எனக்கு ஏதாவது ஐடியா குடுங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்க. என்கிட்ட ஒரே ஒரு ஐடியா தாம்மா இருக்கு. உன் இதயத்துல இருந்து நீ ரத்தத்த எடுக்கலாம். அது ஃபீனிக்ஸ் ரத்தம். அத நீ அவருக்கு குடுக்கும்போது கண்டிப்பா மறுபடியும் உயிரோட வருவாருன்னு சொல்ல, அவனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் சாகறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவ அவன் எந்திரிச்சா எனக்கு போதும். இப்போ ரத்தத்த எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதயத்த குத்தி அந்த ரத்தத்தெல்லாம் ஒரு பாட்டில்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க இந்துவோட உருவத்துல இருக்குது இந்துவே இல்ல. இந்த யான்சே தான். இந்துவோட உடம்புக்குள்ள இருந்து யான்சேவோட ஆத்மா எந்திரிச்சு வந்து சாமியார பாக்குது. எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. இந்த மாய உலகத்த உருவாக்கியிருக்க. இதுல இந்து மாரி என்ன நடிக்கவும் வச்சிருக்கங்கிறதால ஷாவ்லி ஏல ரத்தத்தை எனக்கு குடுத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அத குடிச்சு நான் ஸ்ட்ராங் ஆயிருவேன். உனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்த கலெக்ட் பண்ற வேலைக்காக அவன் கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான். இங்க நம்ம உண்மையான இந்து ஏஞ்சி வந்துட்டு இருக்கான். கிராண்ட் பிரின்சஸ் பாக்குறா. நீங்க எவ்வளவு தேடினாலும் அவள கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவளோட இதயத்தோட ரத்தத்தை எல்லாம் எடுத்து கொடுத்து யான்சேவ காப்பாத்துறதுக்கு அவ போயிட்டா. அவ இல்யூஷன் உலகத்துல இருக்கா. உங்களால அங்க போக முடியாது. என்னையும் அவன் மிரட்டி தான் வாழ வாங்கினா. எனக்கு உங்க கூட இருக்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு லட்சியம். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை பாத்துட்டு இருக்கான் இந்து. நீ எல்லாத்துக்கும் உண்மைய பேசுற. உன்னை அவன் மிரட்டினாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை உயிரோட விடுறேன். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்து கிளம்பிடுறான். ஷாவ்லியே எப்படி காப்பாத்துறது? இல்யூஷன் உலகத்துக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கான். மேஜிக் போட்டு பாக்குறான். இவ இதயத்துல இருந்து ரத்தத்தை எடுக்கிறது தெரியுது. லைட்டா இருந்து பிரேஸ்லெட் மூலமா பேச ஆரம்பிக்கிறான். ஷாவ்லி ரத்தத்தை குடுக்காத குடுக்காதுன்னு சொல்லிட்டு இந்து இங்க படுத்திருக்கான் என் கண்ணு முன்னாடி. ஆனா எனக்குள்ள ஒரு குரல் கேக்குற மாதிரி இருக்கு. அப்ப அது யாருன்னு சொல்லிட்டு ஷாவ்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. லைட்டா இல்யூஷன் ஓடையிற மாதிரி இருக்க. இங்க பாத்துட்டே யான்ச்சே இன்னும் அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க அங்க உள்ள படுத்துட்டு இருக்க இந்துவோட உடம்பு சாகர போறதுக்கு இருக்க மாதிரி இப்படி துடிக்க ஆரம்பிக்குது. இல்ல இல்ல நான் ரத்தத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ ரத்தத்தை எடுக்க ஆரம்பிக்கிறா. நேரா இந்த யான்சேவை தேடி நம்ம இந்து வந்துடுறான். நீ யான்சேவே கிடையாது, நீ யாருன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போடாதப்பா, வேஸ்ட். நம்ம 2 பேருக்கும் ஒரே அளவு சக்தி தான் இருக்கு. சோ சண்டை போட்டே இருந்தா 2 பேருமே வீக் ஆகுமே தவிர யாருமே தோக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மாஸ்க ரிமூவ் பண்றான். உள்ள இருக்கிறது மிங்கு, அதாவது நம்ம இந்துவோட இன்னொரு உருவம். என்ன மாதிரியே இருக்க, நீ யாரு? உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இந்து கேட்க, நீயும் நானும் ஒன்னாதான் பிறந்தோம், ஒரே மாதிரி சக்தியோட. ஆனா உன்னோட முகத்தை உலகத்துக்கு காட்டலாம். ஆனா எனக்கு கெட்ட எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மறைச்சு வச்சுட்டாங்க. எனக்குன்னு சொல்லிட்டு அடையாளம் இல்ல, என் பேர் கூட இல்ல. அம்மா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு ஆதரவும் கிடையாம வளர்ந்த நானு. நீ மட்டும் ஜாலியா வளருவியா? பவர்ஃபுல்லா இருப்பியா? எனக்குன்னு உடம்பு கூட இல்ல தெரியுமா? உன் உடம்புல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு ஆத்மாவோட துண்டு தான் நான். நான் விடமாட்டேன். உன் உடம்ப எடுத்துக்கிறதுக்கு தான் இங்க ட்ரை பண்றேன். தோ ஏற்கனவே ஷாவ்லியோட ரத்தமும் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. அதை வச்சு உன்னை அடையிறேன் பாருன்னு சொல்லிட்டு இங்க இந்து கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சத்தம் ஷாவ்லியோட காது வரைக்கும் கேக்குது. என்னது இது? 2 இந்து எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பேரியரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இந்து எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அவளால சுத்தமா முடியவே இல்ல. இங்க ஆனா நம்ம இந்துவ மிங்கிருக்கான்ல, ஒட்டுமொத்தமா புடிச்சு வச்சு அவளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்க. இங்க ஷாவ்லி கண்ணிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. அந்த கண்ணீர் பிரேஸ்லெட் மேல படுது. அவ்வளவுதான். பிரேஸ்லெட் இருந்து எக்கச்சக்கமா பவர் அவளை ஆக்டிவேட் பண்ணி விட்டு அந்த பேரியரை உடைச்சு விட்டுருது. ஷாவ்லி வேகமா வெளியே வரா. அவளோட பவரை கொடுத்து இந்த மிங்க அடிச்சு போட்டுடுறா. மிங்கு வேகமா கீழே விழுந்துட்டு இருக்கான். உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்துவ போய் பாத்துட்டு இருக்க. இல்ல எனக்கு ஒண்ணும் ஆகல, நீங்க எந்த போயிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்து சொல்றான். இந்த பிரேஸ்லெட் உன்கிட்ட இருக்கா? இதை வச்சுதான் என்ன நீ அட்டாக் பண்ணியா? நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மிங்கவில்ல சண்டை போடுறதுக்கு வர இந்து பாக்குறான். 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா ஆபத்து அதிகமாயிரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா மிங்க மட்டும் தூக்கிட்டு கிளம்பி போயிடுறான். ஷாவ்லிக்கு இப்பதான் புரியுது, போன ஜென்மத்துல இவன் தான் நம்ம உதய உருவத்துல இருக்கதால நம்ம இந்துவை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கையையும் காலையும் கட்டி வர போட்டு இந்து அங்கிருந்து போயிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கா. ஆனா என்னதான் பிளட் வச்சு சண்டை போட்டா கூட ஃபுல்லா மிங்கோட உடம்புக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி தான் நிறைய இருக்கு அப்படிங்கறதால இந்த தடவை இந்து சண்டையில ஜெயிச்சிடுறான். என்ன கொண்டியா என்ன கொண்டியா, என் சக்தியெல்லாம் வீணா போச்சுன்னு புலம்பிட்டே அங்க மிங்க இறந்து போயிடுறான். ஷாவ்லியோட கட்டெல்லாம் கூட லூஸ் ஆயிருது. வேகமா ஷாவ்லி தேடி கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அங்க நம்ம இந்து நின்னுட்டு இருக்கான். ஷாவ்லி வேகமா போய் கட்டி புடிச்சிட்டு, நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்கும் போதே இந்து அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் பண்ணிட்டு, ஆனா அவனை கொன்னுட்டனால என்னோட ஒட்டுமொத்த பவரை யூஸ் பண்ணி கொண்டதால என்னால இருக்க முடியாது ஷாவ்லி. உனக்கு ஆனா ஆபத்து இல்லாத ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு அது போதும். என் மேல இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உனக்கு போயிடுச்சுல. இப்ப என் மேல எந்த எண்ணமும் உனக்கு தப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மடியிலேயே அங்கே படுத்து உயிரை விட்டுட்டு இருக்கான். ஷாவ்லி கதறி அழுதுட்டு இருக்கா. காதலிச்சது ஒரு தப்பா? நாங்க 2 பேரும் நிம்மதியா வாழக்கூடாதான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. பிரேஸ்லெட் என்கிட்ட இருக்கு, என்னால இந்த நேரத்தை மாத்த முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் டைமா பின்னாடி தள்ள ஆரம்பிக்கிறா. திடீர்னு பார்த்தா ஷாவ்லி கண்ணை திறக்கிறா. பக்கத்துல ஒரு ஆண்டி இருக்காங்க. ஆண்டி இது எந்த வருஷம் அப்படின்னு கேட்க அவங்க வருஷத்தை சொல்றாங்க. ஷாவ்லி பாக்குறா. என்னோட சின்ன வயசு டைம்க்கு வந்திருக்கேன். எதுக்காக இந்த டைம்க்கு வந்திருக்கேன்? இந்து இங்க இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்க ஆரம்பிக்க பார்த்தா பின்னாடி இந்து வரான். ஒரு குட்டி பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான்.
இந்துவ பாத்துட்டு அவன் கண்டுக்காம போறத பாத்துட்டு ஷாவ்லி வேகமா அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. நீ இன்னும் இந்த உலகத்துல என்ன பாக்குற டைம் வரல. ஆனா நான் உன்னை பாத்துட்டேன்னு சொல்லிட்டு ஷாவ்லி அழுதுட்டு இருக்கா. அங்க குட்டியா ஒரு பொண்ணு நிக்கிறால, இவ பேரு ஃபெங்குவான். ஃபெங்கு பாத்துட்டு சீனியர் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்க, தெரியல. யாரோ பைத்தியம் போலன்னு சொல்லிட்டு இந்து அந்த குழந்தையோட கையை புடிச்சிட்டு அங்க இருந்து கூட்டு போயிடுறான். ஷாவ்லி அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வீடு வரைய போயிடுறா. இந்து பாக்குறான். யாரும்மா நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்குமா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கன்னு கேக்குறான். லைட்டா ஷாவ்லியோட வயிறுல சாப்பிடாம பசி சத்தம் கேக்குது. வந்து தொலை சாப்பாடு போறேன்னு இங்கு கூட்டு போயிட்டு அந்த குட்டி பொண்ணோட சேர்ந்து சமைச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். இங்க பாரேன், நான் உனக்கு ஒரு கஞ்சி வச்சு தரேன். அதை எடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடணும். புரியுதான்னு சொல்லிட்டு இந்து அங்க இருந்து கிளம்பி வெளியே போறான். குட்டி பொண்ணு கிட்ட ஷாவ்லி கேட்க ஆரம்பிக்கிறா. இவர் யாரு உனக்குன்னு சொல்லிட்டு. இவர் என்னோட சீனியர். எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. சீனியர் மட்டும் தான் என்ன பாத்துக்கிறாரு. நீங்க என் சீனியரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. இவ மெதுவா போய் வெளியே நிக்கும் போது இந்துவ பாக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவனோட அசிஸ்டன்ட் அவன் வரான். சார் நீங்க எப்பதான் நாட்டை பாத்துக்கிறதுக்கு வருவீங்க? நீங்க இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல அந்த தேவதையோட நான் போர் நடக்கும் போது ஒரு டீல் போட்டுக்கிட்டேன். அவங்க அவங்களோட பவர் ஒட்டு மொத்தமா எனக்கு கொடுத்துட்டு அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த பவரை வச்சுதான் நம்ம நாடு போர்ல ஜெயிச்சுது. என் கடமையை நான் முடிச்சிட்டேன். அவங்க குழந்தைய என்கிட்ட பாத்துக்க சொல்லி விட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய பாத்துக்கிறது தான் என்னோட ஒரே வேலை. வேற எந்த வேலையும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாவ்லி இத காதுல வாங்கிட்டு, அப்ப அங்க இருக்க குழந்தை நானா? என்ன பாத்துக்கிறது தான் இப்போ ஒரே வேலையா இந்து பாத்துட்டு இருக்கானா? அப்புறம் இதுக்கு அவன் ராஜாவானான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. இந்து பாக்குறான். இதுக்குமா ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க அவ பிரேஸ்லெட் வேலை பார்க்க ஆரம்பிக்குது. மறுபடியும் காலம் மாற ஆரம்பிக்குது. உன்னால காலத்தை திருப்ப முடியுமா? நீ யாரு யாருன்னு சொல்லிட்டு இந்து கேட்டே இருக்கான். என் பேரு ஷாவ்லி, அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாவ்லி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. மறுபடியும் வேற ஒரு காலத்துக்கு போயிடுறா. ஆனா அதே இடத்துலதான் இருக்கா. இந்த ஊனுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா இருந்தால அந்த பொண்ணு மறுபடியும் வரா. நீயா 5 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் வந்திருக்க? எதுக்கு? எங்க இந்துவ பாக்கத்துக்கு வந்திருக்கியா? நான்லாம் அவரை விட மாட்டேன். உன் பக்கத்துலயே வர விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு ஷாவ்லி இந்த தடவை கேட்க, என் பேர் தான் ஷாவ்லி. ஏன்னா உன் பேரை கேட்டதுல இருந்து அவர் தூங்காம அதே பேரையே சொல்லிட்டே இருந்தாரு. அதனால சீனியர் கிட்ட என் பேர் தான் ஷாவ்லின்னு சொல்லிட்டு நான் மாத்தி வச்சுட்டேன். இதுக்கும் மேல அவர் உன்னை மறந்தே போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாவ்லிக்கு தெரிஞ்சிருது இந்த குழந்தை நான் தான். என்ன பாத்துக்கிறது தான் இந்து வேலையா பாத்துட்டு இருக்கான். இது எங்க 2 பேருக்கும் விதிக்கப்பட்ட விதி போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் டைம் அப்படியே ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஷாவ்லி அங்க இருந்தும் மறைஞ்சு போயிட்டு வேற ஒரு காலத்துக்கு வந்துடுறா. இந்த காலத்துல பார்த்தா அந்த குட்டி பொண்ணு பெருசா வளர்ந்து இன்னொரு ஷாவ்லியா மாறிடுறா. அவ இந்து கிட்ட வாழை நீட்டி நின்னுட்டு இருக்கா. என் அம்மா உன்னாலதான் இறந்து போயிருக்காங்க. நீ என்ன பார்த்துட்டு பாசம் காட்டுனது எல்லாமே எங்க அம்மாக்கு பட்ட கடமை மட்டும்தான். உன் பாசம் உண்மை கிடையாது. என் அம்மா இறந்து போனதுக்கு நீ தான் காரணம். நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஷாவ்லி பார்த்துட்டு ஒண்ணும் பண்ணிடாத, அவனை ஒண்ணும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஆனா இந்துவுக்கு அந்த புது ஷாவ்லிக்கு 2 பேருக்குமே நம்ம ஷாவ்லி அங்க வந்திருக்கிறது தெரியவே இல்ல. இந்துவால லைட்டா ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியுது. வந்துட்டா போல அவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் ஒரு பெரிய பவர் வானத்துல வருது. இப்போ நீங்க விதியோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டீங்க. உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விதி சொல்ல ஆரம்பிக்குது. ஷாவ்லிய, அதாவது புது ஷாவ்லிய அட்டாக் பண்றதுக்கு போது ஒரு பெரிய மின்னல் சக்தி. முன்னாடி இந்து போறான். அந்த சக்தியை ஒட்டு மொத்தமா அவன் உடம்புல வாங்கிக்கிறான். அப்படியே அங்க ஷாவ்லி புது ஷாவ்லி மடியிலேயே படுத்து உயிரை விடுறான். இப்பதான் 2 ஷாவ்லிக்குமே தெரியுது. அவங்க அம்மா ஷாவ்லிய கையில கொடுக்கும்போது என் பொண்ணுக்கு மறுபடியும் அவ மனசுல எப்ப காதல் வருதோ அப்போ ஒரு பெரிய விதியோட சக்தி அவளுக்கு தண்டனை கொடுத்து அவளை கொல்லும். அந்த தண்டனை எப்போ நீ மட்டும் அதை வாங்கிக்குவியா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கு. அப்போ நம்ம இந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த தண்டனையை வாங்கிக்குவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக தான் இப்ப கூட அந்த தண்டனைய வாங்கி இருந்திருக்கான். ஷாவ்லிக்கு புரியுது. விதியோட விளையாட்டு இதுதானா? காதல விழுறது அவ்வளவு ஒரு பெரிய தப்பா? இவன் என்ன தப்பு பண்ணா? நான் விட மாட்டேன். அந்த தண்டனை எனக்கானது. அதை நான் வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல அதை வச்சு மறுபடியும் காலத்தை திருப்ப ஆரம்பிக்கிறா. கொஞ்சமா காலத்தை திருப்பி மறுபடியும் அந்த தண்டனை கரெக்டா நம்ம இந்துவை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இவ போய் முன்னாடி நின்னு அந்த சக்திய அவளோட நெஞ்சில அவ வாங்கிக்கிறா. ஷாவ்லி இந்த சக்தியை வாங்கிக்கிட்டாங்கிறத அவங்களால உணர முடியுது. ஷாவ்லிய அவங்களால பார்க்க முடியல. அந்த புது ஷாவ்லி நம்ம இந்துவை கூட்டிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. விதி பாக்குது. இவ்ளோ காதலுக்காக தியாகம் பண்ற ஒரு இதயத்தை நான் இதுவரைய பார்த்ததே இல்ல. எனக்கு உன்னோட காதல் ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்டனையும் ஆல்ரெடி முடிஞ்சு போயிருச்சுங்கிறதால இதுக்கும் மேல இந்த உலகத்துல எந்த காதல் தண்டனையும் உனக்கு கிடைக்க போறது கிடையாது. யார வேணா காதலிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து விதி மறைஞ்சு போயிருது. ஷாவ்லி கண்ணை திறந்து பாக்குறா. இந்து இறந்து போனப்ப காலத்தை மாத்தினால ஸ்டார்டிங்ல அதே இடத்துலதான் வந்துட்டு இருக்கா. நான் இங்க இறந்துல போயிருந்தேன். நான் எப்படி மறுபடியும் உயிரோட வந்தேன்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்க. நீ மட்டும் இல்ல, நானும் வந்துட்டேன். நீ விதியோட மனசையே உடைச்சு என்ன மறுபடியும் இங்க வர வச்சிருக்க. நம்ம 2 பேரும் சேரணுங்கிறது உன்னோட கடின உழைப்புனால உன் தியாகத்தினால மட்டும்தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்து அவள பாத்துட்டு இருக்கான்.
ஷாவ்லி வேகமா சிரிச்சிட்டு இருக்கா. அத்தோட தான் இந்த சீரிஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த சின்ன மூவியும் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். இதே மாரி நெறைய கியூட்டான மூவி நம்ம சேனல்ல வரப்போது. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மாரி மூவில பார்க்கலாம். அதுவரைய பாய்.